நீங்கள் அனிமேஷன் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 5 விஷயம் தெரிஞ்சே ஆகணும். என்னன்னு கேட்டிங்கன்னா 5 டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன். ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் அனிமேஷன், செகண்டு 2D அனிமேஷன், தேர்டு 3D அனிமேஷன், ஃபோர்த் மோஷன் கிராஃபிக் அனிமேஷன், ஃபிஃப்த்து ஸ்டாப் மோஷன் அனிமேஷன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கிரியேட்டர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் அனிமேஷன் பார்க்கலாம் வாங்க. ட்ரெடிஷ்னல் அனிமேஷன். இந்த அனிமேஷன் எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேப்பரில் தான் வரையணும். ஃப்ரேம் பை ஃப்ரேம், ஒவ்வொரு ஃப்ரேமையும் நம்ம தான் வரையணும். அனிமேஷனில் உங்களுக்கு ஃப்ரேம்னா என்னென்னு தெரியாததுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கு நம்ம கொஞ்சம் ட்ராயிங் ஸ்கில்ஸ் தேவைப்படும். அப்புறமா நம்ம இந்த மாதிரி பேப்பர் திருப்பி பார்த்து வரையணும். அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம யாராக இருந்தாலும் கொண்டு வரலாம். அதுக்கு நமக்கு ட்ராயிங் பண்ணணும். ஐட்டம்ஸ், என்னென்ன ஐட்டம்ஸ் தேவைப்படும்னா லைட் லேம்ப். இந்த லைட் லேம்பில் லைட் எரியும், அதனால் நமக்கு பின்னாடி இருக்கிறது தெரியும். அண்ட் தென் பிக் பார். இது ஸ்கேல் மாதிரி இருக்கும், பட் அது ஸ்கேல்னு கூட சொல்லக்கூடாது. பிக் பார் இது A4 ஷீட் இல்லை, இது அனிமேஷன் பேப்பர். ஓகே, இந்த அனிமேஷன் பேப்பரை இந்த பிக் பாரில் இந்த மாதிரி செட் பண்ணுவோம். அதுக்கு தான் இந்த A4 ஷீட்டில் ஹோல்ஸ் இருந்துச்சு. அண்ட் தென் இப்போ ஃபைனலாக நம்ம அனிமேஷன் டெஸ்க்கு. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். அண்ட் தென் இந்த மாதிரி ஸ்மாலாக கூட வாங்கிக்கலாம். அந்த லைட் லேம்ப் பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒர்க் ஆகும். நீங்கள் வீட்லேயே இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே வாங்காமல் வீட்லேயே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு A4 ஷீட் வாங்கி இந்த மாதிரி துண்டாக கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி நிறையா வச்சு பென்சில் வச்சு வரைஞ்சிக்கணும். பின்னாடி பார்த்து நம்மக்கிட்ட லைட் லேம்பில் ஸோ பின்னாடி பார்க்கணும். அண்ட் தென் நம்பர் 2 2D அனிமேஷன். அதாவது 2D அனிமேஷன். இதை பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் இதில் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பண்ணலாம், அதுவும் இல்லாமல் நம்ம அதிலே ட்வின்ஸ் அதெல்லாம் இருக்கும், ஆட்டோ மூவிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை வச்சு நம்ம அனிமேட் பண்ணிக்கலாம். அவுட்புட் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாராலையும் இந்த மாதிரி கொண்டு வர முடியும். ஸோ இதே நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வச்சு தான் பண்ண போகிறோம். பிளெண்டர், அனிமேசிசி, அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அண்ட் தென் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு பிசி ஆர் லேப்டாப். அண்ட் தென் வரைகிறதுக்கு மவுஸால் வரையவே முடியாது, ட்ரை பண்ணிடாதீங்க. அதுக்கு தான் கிராஃபிக் டேப்லெட் இருக்குது, வாங்கிக்கோங்க. அண்ட் தென் நம்ம சாஃப்ட்வேர்ஸ், ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸாக இருந்தாலும் சரி, பெய்ட் சாஃப்ட்வேர்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரீயிலே நல்லா கற்றுக்கலாம். அண்ட் தென் தேர்ட் ஒன் 3D அனிமேஷன். இதை பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் பாடியை மேக் பண்ணி ரிக் பண்ணி அனிமேட் பண்ணணும். இந்த மாதிரி பாருங்கள், ஃபுல் பாடியை காட்ட முடியும் நம்மளால். 2D அனிமேஷன் ஃப்ளாட்டாக தான் இருக்கும், ஆனால் 3D அனிமேஷனில் நம்மளால் இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கொண்டு வர முடியும். அதுக்கு நம்மக்கிட்ட ஸ்கில்ஸ் தேவை. ஸோ ஐட்டம்ஸ், இதுக்கும் லோ எண்டில் ஹை எண்ட் பிசி வேணும். ஹை எண்ட் பிசி, ஹை எண்ட் லேப்டாப். அண்ட் தென் சாஃப்ட்வேர்ஸ் சும்மாவே ஹை எண்டாக தான் இருக்கும். சாஃப்ட்வேர்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஃப்ரீ சாஃப்ட்வேர்னால் பிளெண்டர் இருக்குது. ஃபோர்த் டைப் ஆஃப் அனிமேஷன் மோஷன் கிராஃபிக் அனிமேஷன். இந்த மோஷன் கிராஃபிக் அனிமேஷன் நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்க்கலான்னா பொதுவாக டிவிஸில் நிறையா பார்க்கலாம். அண்ட் தென் ஃபோன்ஸ்லேயும் பார்க்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது விளம்பரத்துலலாம் இந்த மாதிரி நிறையா வரும். அண்ட் தென் மூவிஸ் ஸ்டார்ட் ஆகும்போது கூட இந்த மாதிரி இன்ட்ரோஸ்லாம் நம்ம நிறையா பார்க்க முடியும். இந்த மாதிரி அது அந்த மூவியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ட்ரோ போடுவாங்களா, அந்த மாதிரி இன்ட்ரோஸ். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பிசி இருக்கணும். அண்ட் தென் மோஷன் கிராஃபிக்ஸ் செய்கிறதுக்கு சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன சாஃப்ட்வேர்ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். யூடியூப்பில் தேடி பாருங்கள், நிறையா கிடைக்கும். ஃபிஃப்த் டைப் ஆஃப் அனிமேஷன் ஸ்டாப் மோஷன் அனிமேஷன். இது பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நமக்குன்னு இல்லை, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். இது நம்ம முழுக்க கையாலேயே ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக ஃபோட்டோ பிடிச்சி அதை அனிமேட் பண்ணணும். இப்போ ஒரு கை இங்கே இருக்குன்னா இன்னொரு கை அது கொஞ்சம் சாஞ்ச மாதிரி அப்படி வச்சு ஒவ்வொரு ஃபோட்டோவையும் ஒரு செகண்டுக்கு 24 ஃபோட்டோ அந்த மாதிரி எடுக்கணும். அதுக்குன்னு ஒரு செகண்டில் எடுத்துட முடியாது நம்ம எல்லாரையும். இதுக்கு தேவையானது ஒரு மொபைல் இருந்தாலே போதும், வீட்லேயே செய்யலாம். அண்ட் தென் அதுக்கு ஒரு ஆப். என்ன ஆப் கேட்டிங்கன்னா ஸ்டாப் மோஷன். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம அனிமேட் பண்ண முடியும் ஸ்டாப் மோஷனு. அண்ட் தென் அந்த கேரக்டர்ஸுக்கு நம்ம கிளேவை யூஸ் பண்ணிக்கலாம். கிளேவை நீங்கள் ஒரு கேரக்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த வீடியோ எல்லாத்துலேயும் ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்கில்ஸ். இது எல்லாத்துக்குமே நமக்கு அதில் கொஞ்சம் பேசிக் ஸ்கில்ஸாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய்.